அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். என்ன ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் இன்றைக்கி சும்மா சீக்கிரம் தொழுவு போனோம். வெள்ளிக்கிழமை காலையிலேயே சரியான வேலை, வெயில் வேறு அதுக்கேற்ற மாதிரி அடிக்குது. நோன்பு வச்சுட்டு வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா பகலில் மதியம் வரைக்குமே எல்லா வேலையும் இருக்கும். வீடை கழுவி விடணும், வண்டியில் தொடச்சி நிப்பாட்டணும். வெள்ளிக்கிழமை பகலில் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழுகைக்கு அப்புறம் தான். இன்றைக்கி வேலை நொறுங்க இருந்துச்சு. ஒரு வழியாக நம்ம சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பள்ளிக்கு சீக்கிரம் தொழுகை போகணும்னு நியத்து வச்சுருந்தோம். காலையிலேயே அது மணி 11 தான் ஆகுது. வாங்க சொல்கிறதுக்கு முன்னாடி பள்ளிக்குள்ளே போயிடணும். நம்மளும் ஒரு செஞ்சுட்டு வெளியில் வந்து பழம் உடைச்சிட்டு அப்படி வெளியில் பார்த்தீங்கன்னா ரோடு தான். நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே மெயின் ரோடு தான். அப்படியே பிளாட்ஃபார்மில் ஓரமாக நடந்து வந்துட்டு தூரத்துலேருந்து இந்த பள்ளி பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பள்ளியை பார்த்தாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஜஸ்ட் இந்த ரோடை கிராஸ் பண்ணோடனே பள்ளி தான். நம்மளோட ரூமுக்கும் பள்ளிக்கும் மொத்தத்துக்கு ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். ரோடை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இன்றைக்கி ரோட்லேயுமே நிறையா வண்டி இல்லை. பள்ளியோட பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இன்னும் பார்க்கிங் ஃபுல்லாகலை, கூட்டம் கம்மியாக தான் வந்திருக்கு. இன்னும் பேங்க் சொல்லலை. வெள்ளிக்கிழமை பேங்க் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம பள்ளிக்கு போயிட்டோம்னா ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை இருக்குது. அதனால இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வரணும்னு நியத்தை வச்சுட்டு வேலையெல்லாம் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். ஏன்னா மற்ற நாள் எல்லாமே ஓடி தான் வருவோம். குத்பா ஓதிட்டுருக்கும் போது தான் பள்ளிக்குள்ளே நுழைவோம். அவ்வளோ வேலை இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் வேலையை கொஞ்சம் நெருக்கி முடிச்சுட்டு பள்ளிக்கு வந்துட்டேன். அப்படி ஓரமாக செருப்பெல்லாம் கழட்டி விட்டுட்டு நேரம் உள்ளே போயிடுவோம். பள்ளியோட உள்வியூ பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஃபுல்லாக கார்பெட் போட்டிருப்பாங்க கீழே. இது ஒரு பெரிய பள்ளி. இந்த பள்ளிக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஏன்னா இந்த பள்ளி கட்டி 22 வருஷம் ஆச்சதா சொல்கிறாங்க. இங்கே ஒரு ஸ்பெஷல் இமாம் ஒருத்தர் இருந்ததா சொல்கிறாங்க. அவங்க இப்போ மக்காவில் இருக்காங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி சரியாக தெரியல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த லைட் ரொம்ப நாளாக வீடியோ எடுக்க நினச்சிக்கிட்டே இருந்தேன் வந்ததுலேருந்து. இன்றைக்கி தான் அதுக்கான வாய்ப்பும் கிடச்சிச்சு நமக்கு. பயங்கரமான ஃபவுண்டைன் லைட் இது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்மளும் வந்து சும்மா தொழுதுட்டு ஒரு ஓரமாக இடத்த பிடிச்சி உட்காந்துருவோம். ஏன்னா ஜிம்மா நல்ல சீக்கிரமாக பள்ளிக்கு வரலன்னா இடம் கிடைக்காது. என்னாலன்னு ரொம்ப கடைசியில் ஓடி வந்து தான் தொழுதுட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் சீக்கிரம் வந்து உட்காந்துருக்கோம். உட்காந்துட்டு இருக்கும்போதே அப்படி ஒரு டாப் வியூவில் ஒரு ஆங்கிளில் ஒரு வீடியோ எடுத்தாச்சு. குத்பா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.